தாவேக சார்பாக இன்று 23 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தற்போது நம்முடன் தொலைபேசி வாயிலாக நமது செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைகிறார். வணக்கம் திரு தம்பி தமிழரசன். இலாக்காக்கள் என்னென்ன ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தற்பொழுது அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று புதியவர்கள் அனைவரும் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். இருந்தபோதிலும் ஒரு முக்கிய துறையாக பார்க்கக்கூடிய நிதித்துறையானது இந்த வாட்டி புதுமுகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சர் இலாக்காக்கள் ஒதுக்கீடு, அதேபோன்று கூட்டணி ஆட்சி, இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். 23 அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சரவை விரிவாக்கத்தின் அடிப்படையில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கான துறைகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் உட்பட 23 பேருக்கான துறைகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு மாற்றம் மட்டும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. முன்பான ஒரு பட்டியலில் விஜய் மற்றும் 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்ற அந்த ஒரு சூழலில் நிதியமைச்சராக திரு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் நிதி அமைச்சர் என்பதற்கு பதிலாக அவருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிதித்துறை அமைச்சராக மரிய வில்சன், ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரான மரிய வில்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அந்த துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மீன்வளத்துறை அமைச்சராக தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே மீன்வளத்துறை அமைச்சராக திருச்செந்தூரில் இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக அமைச்சரவையில் பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக கமலி, அவினாசி தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலிக்கு கால்நடை பராமரிப்பு துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த அமைச்சரவை துறை ஒதுக்கீட்டில் சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பொதுவாக கடந்த ஆட்சி காலங்களில் 2 துறைகள் ஒருங்கிணைந்து ஒரு அமைச்சருக்கு வழங்கப்படும், அவர்கள் கவனித்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த முறை அப்படியான நிலை இல்லாமல் பல்வேறு துறைகள் பிரிக்கப்பட்டு ஒரு துறையை கவனிக்கக்கூடிய ஒரு சூழலின் அடிப்படையில் அமைச்சரவை துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அவினாசியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலி கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக குமாரபாளையத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பொறுப்பேற்ற விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறை நடவடிக்கைகள் அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு. அதற்கு அடுத்தபடியாக RV ரஞ்சித்குமார் வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் சட்டமன்றத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீண்ட நாட்களாகவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து அமைச்சர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு சூழலில் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து ரஞ்சித்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கிறது. அடுத்ததாக கும்பகோணத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வினோத், அவருக்கு வேளாண் துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். டெல்டா பகுதியைச் சேர்ந்தவர். சாக்கோட்டை அன்பழகன் திமுகவை சேர்ந்தவர். அவரை வீழ்த்தி அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அமைச்சராகி இருக்கிறார். அந்த பகுதியைச் சேர்ந்த அவருக்கு வேளாண் துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ராஜு, திருவாடானை தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ராஜ்குமார், கடலூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு வீட்டு வசதி வாரிய துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. காந்திராஜ், அரக்கோணத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மதன் ராஜாவுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து ஒட்டப்பிடாரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டவர். நெல்லை மாவட்டத்தில் இருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு இருந்தும் அந்த மாவட்டத்தில் இருந்து அமைச்சரவை பிரதிநிதித்துவம் எதுவும் வழங்கப்படவில்லை. இருப்பினும் தூத்துக்குடியில் இருந்து ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சராகவும், ஓட்டப்பிடாரத்தில் இருந்து மதன் ராஜா சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ராஜபாளையத்தில் இருந்து ஜெகதீஸ்வரி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான பொறுப்பாக சமூக நீதி மற்றும் மகளிர் அதிகாரமளித்தல் துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சமூக நலத்துறை இதற்கு முன்பாக கீதா ஜீவனிடம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது ராஜபாளையத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெகதீஸ்வரிக்கு அந்த துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களுக்கு என்ன ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்தது. அந்த வகையில் உயர்கல்வித்துறையும் சுற்றுலாத்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலாத்துறை அமைச்சராக கிள்ளியூரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமார், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர், அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது விஜய் பாலாஜி, ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு
காதி தொழில்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது விஜய் பாலாஜிக்கு, அதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக லோகேஷ் தமிழ்செல்வன் தனபால், முன்னாள் சபாநாயகர் தனபால் அதிமுகவில் இருந்து விலகி இருக்கிறார். அவருக்கு வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ராசிபுரம் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து விஜய் தமிழன் பார்த்திபன் சேலம் தெற்கு தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மிக முக்கியமான துறை போக்குவரத்து துறை என்பது அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜய் தமிழன் பார்த்திபன் சேலம் தெற்கு தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு போக்குவரத்து துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை ரமேஷ், ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரமேஷுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ் பிறப்பால் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருந்து. பொதுவாகவே அந்த துறைக்கு யார் ஒதுக்கப்பட போகின்றார் என்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக முன்னெழுப்பப்பட்ட ஒரு சூழலில் தற்போது ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷுக்கு இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பையும் பலதரப்பில் இருந்து எழுப்பியிருக்கக்கூடிய சூழலில் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அடுத்ததாக மேலூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விஸ்வநாதன் காங்கிரஸ் கட்சியில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு மிக முக்கியமான ஒரு துறை உயர்கல்வித்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பட்டியலினத்தை சார்ந்தவர் விஸ்வநாதன். இதற்கு முன்பாக இதே பட்டியலினத்தை சேர்ந்த கோவி செழியன் தான் திமுக அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பி விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அமைச்சர், அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர். குறிப்பாக மேலூர் என்பது பொது தொகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு உயர்கல்வித்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு துறையாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அடுத்ததாக குமார், வேளச்சேரியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குமார் இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் மினிஸ்டர் ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் என்றுதான் அந்த துறை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த முறை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ துறை என்று தனியாக ஒன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கு அமைச்சராக குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஏற்கனவே கேரளாவில் சமீபத்தில் வி டி சதீஷன் முதலமைச்சராக பொறுப்பேற்று அந்த மாநிலத்தில் குஞ்ஞாலிக்குட்டி என்பவர் நாட்டிலேயே முதல் ஏஐ அமைச்சராக பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது தமிழ்நாட்டிலும் வேளச்சேரியை சேர்ந்த குமார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ துறைக்கான ஒரு அமைச்சராக குறிப்பிடத்தகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக புதிதாக உருவாக்கப்பட்டு அவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அடுத்ததாக தென்னரசு அயலக வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதற்கு அடுத்தபடியாக சம்பத்குமார் கோவை தெற்கு தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அடுத்ததாக முகமது பர்வேஸ், அறந்தாங்கியில் இருந்து வெற்றி பெற்ற முகமது பர்வேஸ் தொழில்துறை அமைச்சராக, தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அடுத்ததாக டி சரத்குமார் தாம்பரத்தில் இருந்து வெற்றி பெற்றவர். அவருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மிக முக்கியமான ஒரு அமைச்சகம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகள் அனைத்துமே இந்த துறையின் கீழ் தான் நடக்கும். எனவே மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக தாம்பரத்தில் இருந்து டி சரத்குமார் அவருக்கு அந்த துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் அவர் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டது சமூக வலைதளங்கள், செய்தி ஊடகங்களின் வாயிலாக பெரிதும் பேசப்பட்ட நிலையில் அவருக்கு அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான போட்டித் தேர்வுகள் அடங்கிய ஒரு துறையாக அது பார்க்கப்படுகிறது. அவருடைய செயல்பாடுகளையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல மரிய வில்சன் நிதி மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக விக்னேஷ், மிக முக்கியமான ஒரு துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சராக கடந்த காலத்தில் செந்தில் பாலாஜி இருக்கும்போது கடுமையான விமர்சனங்கள் தாவேகா தரப்பில் இருந்து வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விக்னேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை என்பது ஒரே அமைச்சருக்கு மட்டுமே ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த முறை மின்சாரத்துறை அமைச்சராக சிடிஆர் நிர்மல்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை யாருக்கு ஒதுக்கப்படும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் கடந்த காலங்களில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு துறை. தாவேகா எப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போகிறது? ஏனென்றால் ஒரு மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக பெறப்படுகிறது. இது
முறைகேடாக அரசுக்கு சென்று சேர்கிறது என்று கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நிலையில் தற்போது கிணத்துக்கடவு விக்னேஷ் அமைச்சராக பொறுப்பேற்று அவருக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது. புதியவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தாவேகா தரப்பில் இருந்து என்ன விதமான திட்டமிடல் இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. அந்த வகையில் விக்னேஷுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சரவையை பொறுத்தவரையில் 7 பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். இதில் நான் குறிப்பிடத்தகுந்த வகையில் பார்க்க வேண்டியது 2 முக்கிய துறைகளுக்கு அமைச்சர்கள் ஒதுக்கப்படவில்லை, துறைகளும் ஒதுக்கப்படவில்லை. 33 அமைச்சர்கள் பொதுவாக தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னும் 2 அமைச்சர்கள், அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% என்பது அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் என்பது இந்திய அரசமைப்பு சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு முறைமை. அந்த வகையில் தற்போது 35 பேர் அமைச்சர்களாக தமிழ்நாட்டில் பொறுப்பேற்கலாம். 33 பேர் முதலமைச்சர் விஜய் உட்பட தற்போது பொறுப்பேற்றிருக்கின்றனர். இன்னும் 2 இடங்கள் மட்டுமே இருக்கிறது. ஒரு இடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும், மற்றொரு இடம் IUML-க்கும் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக நாம் அறிகிறோம். தற்போதைய ஒரு அண்மை செய்தியும் நாம் பார்க்கிறோம். காதர் மொய்தீன், IUML-உடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தாவேகா அமைச்சரவையில் IUML இடம்பெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். அதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெறுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்ட ஒரு சூழலில் சிறுபான்மை நலத்துறையும் ஆதி திராவிட நலத்துறை மட்டும் இன்னும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் 2 துறைகள் மட்டுமே இன்னும் ஒதுக்கப்படவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதி திராவிட நலத்துறை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதையும் நம்மால் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக IUML-ஐ சார்ந்த ஒருவர் நியமிக்கப்படலாம் என்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத ஒரு சூழலில் IUML-உடைய காதர் மொய்தீன் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அமைச்சரவை, அதாவது தாவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெறும் என்று அறிவித்திருக்கிறார். IUML சார்பில் ஷாஜஹான் அமைச்சராவார் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் அவர் பேசிய அந்த விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். ஷாஜஹான் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே IUML அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் 34 என்று அமைச்சரவை எண்ணிக்கை உயரும். இன்னும் ஒருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு அமைச்சரவை பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்விலும் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கு பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே விடுதலை சிறுத்தைகளும் IUML-ம் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது உறுதியாகிவிட்டது. IUML உறுதிப்படுத்தி இருக்கிறது. பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜஹான் அமைச்சராகிறார். சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்க இருக்கிறார். ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக விடுதலை சிறுத்தைகள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டதாகவே நாம் அறிகிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த அமைச்சரவையை பார்க்கும்போது பல்வேறு கட்ட பிரதிநிதித்துவம் இடம்பெற்றிருக்கிறது. சில மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இடம்பெறவில்லை. பல்வேறு விதமான துறை ரீதியிலான ஒதுக்கீட்டில் இருந்து பல முக்கிய செய்திகள் நமக்கு இதில் இருந்து தெரிய வருகிறது. எனவே தாவேகா என்ன ஒரு வியூகத்தோடு, என்ன ஒரு திட்டமிடலோடு இந்த அமைச்சரவையை வடிவமைத்திருக்கிறது என்ற கேள்வியும் எடுக்கிறது. அவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாகவே நம்மால் தொடர்ச்சியாக இதனை அறிய முடியும். இனி மற்ற செய்திகளையும் தொடர்ந்து பார்க்கலாம். ராம்குமார், நன்றி தம்பி தமிழரசன்.